ஸ்ரீ குருபியோ நமகா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிருத்தியஸ்வர நாட்டியாளின் சார்பாக முதற்கண் என்னுடைய நன்றியை என்னுடைய சிறப்பு விருந்தினர்கள் மேடம் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும், என்னுடைய பிரதர், அவர் சொல்லவே இல்லை இது வரைக்கும், இவரும் சொல்லலை அவரும் சொல்லலை, நானே சொல்லிடுறேன், வசந்தகுமார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. மிக அருமையான ஒரு வாழ்த்துறையை எல்லாரும் வழங்கினாங்க. சுபகீர்த்திக்கு தேங்க்யூ ஸோ மச். சுபகீர்த்தியை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, வெரி ஹார்ட் ஒர்க் ஸ்டூடெண்ட். அவள் ஆக்சுவலாக வந்து இந்த 3 months தான் அவளுடைய ட்ரைனப், என்னுடைய ட்ரைனப்பு. அந்தளவுக்கு அவங்க மம்மி கேட்டிருந்தாங்க இந்த பர்த்டேயில் பண்ண முடியுமான்னு. கொஞ்சம் யோசித்தேன், ஏன்னா ஒரு வெரி ஷார்ட் பீரியடில் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு. பட் அவள் வந்து எனக்கு நிறைய ஹோப் கொடுத்தா. என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் நம்ம என்ன மாற்றினாலும் எந்த நிமிஷத்தில் நான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டே இருந்தேன். எல்லாமே கேட்சப் பண்ணி ரொம்ப அழகாக ரொம்ப 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 மிகவும் அருமையாக, எனக்கு வார்த்தைகள் இல்லை அந்த அளவுக்கு வந்து ஷீ டன் வெரி வெல், வெரி குட். கீர்த்தி, நான் சொன்ன மாதிரி, அண்ணா சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி இதை வந்து நீ மெயினாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும், சரியா? எங்கேயும் தொய்வு வரக்கூடாது. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த நான் நிருத்தியஸ்வர நாட்டியாலே வந்து நான் மட்டும் இல்லை, என் கூட சூர்யா, ஷீ இஸ் வெரி ஹார்ட் ஒர்க். எந்த டைமில் என்ன கூப்பிட்டு என்ன சொன்னாலும் எல்லாமே எனக்கு வந்து பக்கபலமாக இருந்தது சூர்யா. சூர்யாவுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சூர்யா. எப்போவுமே என் கூட அதே மாதிரி சஞ்சீவ் ஸ்ரீ, அவளும் வந்து சும்மா சொல்லக்கூடாது, எனி டைம் எப்போ வேணாலும் இது வந்து சொல்லி கொடுத்துட்டு இதை எனக்கு ஹெல்ப் பண்ணிடானா கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடிய ஒரு நல்ல அருமையான ஒரு பெண். அவளுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், தேங்க்யூ ஸோ மச் செல்லம். ஹரிணி, தம்பியுடைய பொண்ணு, அவங்களும் எந்த டைம் வந்தாலும் எனக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிங், மேக்கப்லேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துட்ருக்கா. தேங்க்யூ ஹரிணி. அண்டு என்னுடைய பொண்ணு சொல்லவே வேண்டாம், அவர் அப்பப்போ வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாள். எனி டைம் எந்த டைம் ஹெல்ப் பண்ணாலும் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. அதுக்கு மேலே வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற என்னுடைய ஹஸ்பண்டுங்க, அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. அவர் வந்து எல்லா நேரத்துலையுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். அவர் எனக்கு என்னுடைய என்ன சொல்கிறது, பேக் போன் சொல்லலாம், அந்தளவுக்கு வந்து சப்போர்ட்டிங் லாட்ஸ். தேங்க்யூ. அது இன்னும் தெரியல, அவரை பற்றி சொல்லும்போது மட்டும் ஒரு தொண்டை, ஏன்னா யாருமே வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? நான் நைட்டு 11 மணிக்கு வந்தாலும் 12 மணிக்கு வந்தாலும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லாரும் எல்லாமே பேசுனாங்க, இந்த நடராஜரை பற்றி யாருமே பேசவே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்கார் பாரு, எல்லாரை விட அவர் ரொம்ப அழகாக இருக்கார். அதுக்கு மூல காரணம் தேவநாதனும் எந்த டைமாக இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த எதுவுமே பார்க்க மாட்டான், அவன் எதையும் எதிர்பார்க்க மாட்டான். அவங்க பிபிகேல இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ தேவநாதன். எனக்கு எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் இருந்து அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் தான் எங்களுக்கு எல்லாமே பூஸ்ட்டு. ஸோ அந்த கைத்தட்டல் கொடுத்து எங்களை நல்லா பூஸ்ட் பண்ண அனைத்து பேரண்ட்ஸுக்கும், சங்கர் நாராயணன் சார் ஆகட்டும், அவர் வந்து சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் எந்த டைமில் நமக்கு எது வரணுனாலும் அதான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எல்லாமே வந்துடும், எனக்கு ஃபோனுக்கும் வந்துடும், ஃபேஸ்புக்கும் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு ஆடியோ எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது இன்றைக்கி. ஏன்னா 2-3 தடவை கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆன ஃபீல் இருந்தது. சாரி, அதை நான் சொல்லக்கூடாது, பட் இன்றைக்கி நான் சொல்லி இல்லை மேடம் நீங்கள் பாருங்கன்னாரு. தேங்க்யூ சுரேஷ். அண்டு அவங்களுடைய டீம். அவர் ஸ்பெஷலாக சொல்லணும், சிவா தானே அவர் பேர், சிவமுருகன். எக்ஸலண்ட்டாக இருந்தது. எங்களுக்கு வந்து எந்த தடவையும் நாங்கள் வந்து இந்த மாதிரி பேட்ச்லாம் நாங்கள் போட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே அவர் வேறு ஒரு ஒர்க்கும் பார்த்துட்டு இந்த ஒர்க்கையும் அவர் பார்த்தது வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. ஒர்க்கு இன்விடேஷன் அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் எவ்வளோ மேக்கப் போட்டு எவ்வளோ பண்ணாலும் அதுக்கு பின்னாடி இந்த இன்விடேஷனுடைய ஒர்க் ஒன்று இருக்குது, அதை வந்து ரொம்ப டெடிக்கேஷனாக நீங்கள் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் யாரையாவது நான் விட்டுருந்தேன்னா அவங்க பக்க கலைஞர், அவங்களுக்கு பக்க கலைஞர்கள், ஆமாம் ஐயோ திட்டாதீங்கப்பா யாரும், மெய் மறந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அந்த அளவுக்கு தே ஆர் சப்போர்ட்டிங் லாட்ஸ். எந்த டைமில் என்ன வேணும்னு கேட்டாலும் அவங்க எனக்கு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீனிவாசன் சார் ஆகட்டும், நம்ம அங்கப்பன் சார் ஆகட்டும், ஞானப்பிரகாசம் சார் ஆகட்டும், எல்லாருமே எனக்கு பயங்கர சப்போர்ட். நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு ரிஹர்சலும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தேங்க்யூ ஸோ மச். நிதின் அவர்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த கோத்ரூ ப்ரோக்ராமை
ஒரு நிகழ்ச்சி நல்லா இருக்கணும்னா நாங்கள் டான்ஸு பாட்டு இது மாத்திரம் இருந்தால் பத்தாது. பட் அதனுடைய காம்பேரிங் வர்ணனை இருக்குது பாருங்கள். அந்த ப்ரோக்ராம் கோத்ரூ கொண்டு போகிறதே முக்கியமான இடம் வந்து வர்ணனை. அதை மிக அற்புதமாக அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்குது. என்ன பண்ணுவார் தெரியுங்களா? 10, 11, 12 மணி ஆனாலும் ஒரு ஃபோன் அடித்து, மேடம் நான் பண்ணதெல்லாம் கரெக்டானு கேட்டுட்டு பண்ணுறவர் அவர். அந்த மாதிரி நான் யாரையும் பார்த்ததில்லை. அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு மனிதர். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பேசுவார். டான்ஸை பற்றி இருக்கிற ஐட்டம்ஸ் ஃபுல்லாக பேசுவாங்க. சீஃப் கெஸ்ட் ஒவ்வொருத்த பற்றியும் பேசுவாங்க. என்னை பற்றி எல்லாரையும் பற்றி அவங்க பேசிட்டு தான் இந்த மேடையை அவங்க வந்து இவ்வளோ அழகாக அலங்கரிக்கிறாங்க. தேங்க்யூ நிதின் அவர்கள். எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. நித்யஸ்வரா சார்பாக மரியம், அதாவது சுபகீர்த்தியோடைய அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். அவங்களும் ரொம்ப தேர் சப்போர்ட்டிவ். ஏன்னா அவங்க விட்டுட்டாங்க, நீங்கள் இன்னும் தெரியாது எனக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு பேரண்ட்டு. அந்த குட்டி பையன் வந்து பாவம், அது ஃபுட்பால் ஆடிட்டு அவ்வளோ டயர்டாக வரும். அந்த குழந்தையும் உள்ளே வந்து உட்காந்து லாஸ்ட் மினிட்ல அவளை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒன்று மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, அதை இப்போ சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக எல்லா ப்ரோக்ராம்லேயும் டான்ஸ் இதுதான், இந்த உருப்படி இந்த ராகத்தில் இருக்கும், இந்த தாளத்தில் அமைஞ்சிருக்கும்னு சொல்லி விட்டுடுவாங்க மோஸ்ட்லி. இன்றைக்கி வந்து ஒரு உருப்படியிலையும் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப நல்லா காம்பியர் பண்ணது, அதை நல்லா வந்து என்ன ரைட்டப் அதை பற்றி எழுதுனது வந்து ரொம்ப சந்தோஷம். இது வந்து டான்ஸ் தெரியாதவங்க ஆக்சுவலாக ரசிகனாக மட்டும் இருக்கலாம். சார் சொன்னார் எனக்கு பாட தெரியாது, நான் ரொம்ப ரசிப்பேன்னு சார் சொன்னார். சாரோட பேர் மிஸ்டர் வசந்தகுமார். அந்த மாதிரி இல்லாமல் ஆக்சுவலாக ரசிகர் தான் நம்மளுக்கு வேணும். எல்லாரும் பாடி எல்லாரும் ஆடிட்டு அப்புறம் யார் ஆடியன்ஸ் இருப்பாங்க? அதனால எங்களுக்கு ரசிகர்கள் தான் நிறையா வேணும். அந்த விதத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து ரசிகர்களுக்கு எடுத்து ஒரு உருப்படியிலும் அது என்ன வந்திருக்கு. இப்போ அவர் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பாவம் எல்லாம் வரப்போகுது. அந்த வர்ணத்தில் ரொம்ப அழகாக சொன்னார், பதத்துலேயும் ரொம்ப சொன்னார் அவர். ஸோ அது சொன்னதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தா நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அது நான் விட்டு போச்சு அதை சொல்கிறதுக்கு, அதனால தான். வேறு யாருக்காவது எதை விட்டு போச்சாப்பா? எதுவும் இல்லைல்ல, நிறைய செஞ்சலாம்ல. மகிழ்ச்சி. முக்கியமான ஒரு விஷயம், கூடவே இருக்க செவ்வாழை சொல்ல மாட்டியான்ற மாதிரி எல்லாரையும் சொல்லிட்டு ஐயோ பக்கபல கலைஞர்கள் பக்குன்னு ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று கலந்துட்ட பிறகு அது சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆனாலும் மேடையில் அவசியமாக அவர்களை தவற விட்டு விட்டால் ஒரு கணம் யோசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதான் நான் நினைவுபடுத்திட்டேன். இன்னொன்று, கணவரை பற்றி சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அது வந்தது இல்லையா, அது ஒரு காதல். அது புரியுதுங்களா? அதான் அவ்வளோ இணக்கமாக இருக்காங்க அப்படின்றது பொருள். இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் வாழ்க்கை பயணம் இனிதாக செல்ல வேண்டும் என்றால் புரிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். பயிற்சி கொடுத்துட்டு 11 மணிக்கு மேலே வரும்பொழுது ஏன் தாமதம்னா மிகப்பெரிய இடரல் அங்கே இருக்கும். அது வராத அளவுக்கு பார்த்து கொண்டதன் காரணமாகத்தான் இன்று புதுவை மட்டுமின்றி பிற பகுதிகளிலும் இந்த நித்யஸ்வர நாட்டியாலயா தெரிகிறது என்றால் அதற்கு பின்னால் உண்மையிலேயே முதுகெலும்பாக இருக்கக்கூடிய திரு இளவரசன் அவர்கள். மகிழ்ச்சி. நான் சொல்லியிருந்தேன் நன்றி நானே சொல்லிடுவானு, இல்லை பெற்றோர்கள் சார்பாக நீங்கள் சொல்லணும், பெற்றவங்க நாங்கள் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு பேச்சு வரலாம், அந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று அவர்கள் கடத்தி இருக்கிறார்கள். திருமதி மரியம் முபாரக், திரு சுபாஷ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் அத்தனை பேரையும் நெற்றியில் மண்படும்படி நெடுஞ்சான் கிடையாய் கிடந்து நாங்கள் வணங்குவதாக நீங்கள் நன்றியை சொல்லிக் கொள்ளுங்கள். காரணம், இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு அவங்க எவ்வளோ சிரமப்பட்டாங்கன்னு தெரியும். பல பேரிடத்தில் பொருளுதவி கேட்டு பண்ணியிருக்கிறார்கள். நல்லது செஞ்சவங்க முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு விரும்பலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர்களுக்கும் சேர்த்து இந்த பார்வையாளர்களாக கடைசி நொடி வரை எங்களோடு இருந்த உங்களுக்கும், இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெறுவதற்காக இருந்த அத்தனை பேருக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் குரலால் நீங்களே சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இன்று நானும் சுபகீர்த்திக்கு தந்தையாக மாறிவிட்டேன். நான் சொல்வதில் தவறு இல்லை என்று நானே நம்புகிறேன். ஆகவே அவர்கள் வேறு நான் வேறு அல்ல, அவர்கள் சார்பாக நான், என் சார்பாக அவர்கள். அப்புறம் முடிச்சிடலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவன் என்கிற முறையில் நன்றி சொல்ல நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். தாங்க முடியாத வலிகளை பொறுத்து கொண்ட அவளுக்கு இன்று சான்று கொடுத்து ஒரு நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டுமானால் எல்லா அம்சங்களும் ஒன்று கூடி வர வேண்டும். இது யாரெல்லாம் துணையாக இருந்தாங்க அப்படின்றத சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே கடத்தியாச்சு. ஆனாலும் நீங்கள் இல்லாமல் அதை ரசிப்பதற்கான, நான் பல இடங்களில் சொல்கிறது உண்டு, ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் சொல்லி முடித்த பிறகு தகுதி இருந்தும் மேடை தாங்காது என்பதற்காக கீழே இருக்கும் பார்வையாளர்களே என்று சொல்வது உண்டு. நீங்கள் இல்லாமல் எதுவுமே சாத்தியமில்லை. அந்த விதத்தில் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். பணமோ பொருளோ நிரந்தரமான நிம்மதியை கொடுப்பதில்லை. ஆனால் கலை காலம் முழுக்க நம்மை கலகலப்பாக வைத்திருக்கும். மகிழ்ச்சியின் அடிப்படையே கலை என்று சொன்னால் கூட அது மிகையாகாது.
அது நம் கையில் இருப்பின் எந்த சூழலும் நமக்கு பகையாகாது. எந்த சுமையும் இல்லாத மகிழ்ச்சியை கலையால் மட்டுமே கொடுக்க முடியும். பாலைவனமான வாழ்க்கை சூழலை சோலைவனமாக்கும் சக்தி கலைக்கு உண்டு. கலை நம் வாழ்க்கையில் இரண்டர கலந்து விட்டால் கவலை நம்மை விட்டு நீங்கிவிடும் என்பதே நிதர்சனம். எல்லை இல்லாமல் பறந்து விரிந்திருக்கும் கலையை கற்போம், போற்றுவோம், புகழ்வோம். நான் பார்த்து 15-20 ஆண்டுகளாக இவங்களாம் இப்படியே தான் இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? 15-20 ஆண்டுகளாக எனக்கு பழக்கம். நான் அன்னபூர்ணா மேடம்லாம் 2009 ஒரு நிகழ்ச்சியில் பார்த்துருந்தேன். அன்னைக்கு எப்படி பார்த்தனோ அப்படி தான் சண்முக சுந்தரி மேடம் நம்ம அங்கே பண்ண எல்லாருமே அப்படியே தான் பார்க்குறேன். பெரிய உருவ வித்தியாசம் இல்லை. காரணம் கலையில் அவர்கள் கொண்ட தீரா காதல். ஏதேனும் ஒரு கலையை நீங்கள் நேசிக்கினா கண்டிப்பாக இளமையோடு இருக்கலாம். ஒப்பனை அவசியம் இல்லை. ஒப்பற்ற கலையை கற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றியும் வணக்கமும். இன்னொரு முக்கியமான விஷயம், எப்பா இதை மறந்துட்டியே அப்படின்னாரு. பசிக்கு சோறு வேணும்ல, இவ்வளோ நேரம் பேசிட்டோம், செவிக்கு உணவு கிடச்சிச்சு. சாப்பாடு இங்கே கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இங்கே சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் மன நிறைவோடு போகிற மாதிரி வயிறும் நிறைந்து போக வேண்டும் என்று எல்லோரும் நினைத்ததன் காரணமாக பக்கத்தில் ஒரு கட்டடம் இருக்குது. அது யாரும் சொல்லி வழிகாட்டுவாங்க. பக்கத்து கட்டடத்தில் எல்லாருக்குமான உணவு இருக்குது. தயவு செய்து ஒரு நபர் கூட விடுபட்டு விடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். உணவுண்டு மகிழ்ச்சியாக மீண்டும் அந்த பிள்ளையை பிறந்தநாள் வாழ்த்தோடு இந்த நிகழ்ச்சிக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு போக வேண்டும். ஒரு நபர் கூட சாப்பிடாம போயிடக்கூடாது. நம்ம வீட்டு விருந்து, நம்ம வீட்டு நிகழ்ச்சி. தயவு செய்து அனைவரும் சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.